அனைவருக்கும் வணக்கம். இது தேர்தல் காலம். எங்க திரும்பினாலும் தேர்தல் பிரச்சாரம் ஒலிக்கிற இந்த நேரத்துல இந்த என்னுடைய காணொளியும் தேர்தல் பிரச்சாரம் குறித்ததுதான். ஆனா இது அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிற பிரச்சாரம் இல்லை. அதற்கு மாறா உண்மையான தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா அதாவது எப்பாடுபட்டாவது உங்களுடைய வாக்குரிமையை செலுத்திடுங்க, ஓட்டு போடாம இருந்துடாதீங்க அப்படின்னு அறைகூவல் விடுற ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இந்த காணொளி யாருக்கானது? டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஓட்டு போட்டுட்டு இருக்கிற தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிக்கொண்டிருக்கிற பெரியவங்களுக்கானது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 18 வயசு பூர்த்தியாகி முதல் முறையா ஓட்டர்ஸ் ஐடியை கையில் ஏந்திக்கிட்டு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு காணொளி தான் இந்த காணொளி. இந்த காணொளி போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரியா சொல்ல போனா இந்த காணொளி போடுறதுக்கான வித்து என்னுடைய பொண்ணு தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால என் பொண்ணு போன்ல பேசினாங்க. அவங்க கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பா, நான் ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாளைக்காக வந்துட்டு போறது அவ்வளோ பெரிய தப்பாப்பான்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறேன்னு கேட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போடுறதுக்காக அந்த ஒரு நாளைக்காக இங்க இருந்து ஊருக்கு போயிட்டு போட்டுட்டு உடனே வருவியா? நீ சரியான பூமரா இருக்க, பைத்தியக்காரத்தனமா இல்ல, ஒரு நாளைக்காக போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. அப்படிப்பா வந்துட்டு வர்றது அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா அப்படின்னு ஒரு ஐயம் கலந்த கேள்வி ஒன்று கேட்கும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்தை நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது. அவங்களாம் இப்ப என்னுடைய ஏஜை காட்டிலும் கூர்மையான புத்திசாலித்தனத்தோட திட்டமிடலோட இருக்கிறாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அரசியல் ரீதியான விஷயங்கள் அவங்க எப்படி உள்வாங்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப என் பொண்ணு தெரிவிச்ச அந்த ஒரு சாம்பிள் தான் நம்ம நிதர்சனமா இருக்கு. ஸோ என் பொண்ணுக்கு இது குறித்து நான் சொன்ன விளக்கத்தை காணொலியா போடும் பட்சத்து இந்த மாதிரி ஐயத்தோட இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு சின்ன தெளிவு கொடுக்கக்கூடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில என்னுடைய ஜனநாயக கடமையை நான் இப்படி ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுத்தது மூலமா செஞ்சுக்கிறதா எனக்கு ஒரு திருப்தி. அதனாலதான் இந்த காணொலியை செய்யறதுக்கு நான் முன் வந்திருக்கேன். சரி, இப்போ நம்ம நாட்டினுடைய மக்கள் தொகை 142 கோடியை கிராஸ் பண்ணியாச்சு. நம்ம தான் உலகத்தினுடைய நம்பர் 1 மக்கள் தொகை உள்ள ஒரு நாடுன்னு நமக்கு தெரியும். அதுல 97 கோடி மக்கள் வாக்காளர்களா காத்துட்டு இருக்காங்க. உலகத்தினுடைய ஜனநாயக தலைவன் அப்படின்னு நம்ம நாட்டை சொல்லலாம். 97 கோடிங்கிறது என்ன நம்பர் தெரியுங்களா? 97 கோடி மக்கள் தேர்தல் அந்த பாரம்பரியத்துக்குள்ள அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு தங்களுக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு திருவிழா ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க். அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயத்துல நம்மளுடைய பங்களிப்பு வேண்டாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஊர் கூடி தேர் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? தேரை தேர்க்கிறதுக்கு வடம் பிடிச்சு ஆளுக்கு ஒரு கை பிடிச்சு இருப்பாங்க, தேர் நகரும். அதுல யாராவது ஒருத்தருடைய கையை விட்டுட்டு போனாலும் அந்த தேர் நகரத்தான் செய்யும். ஆனா அப்படி தேர் வடம் பிடிச்சு இழுக்கிற எல்லாருமே நம்மளாலயா ஓடுதுன்னு சொல்லிட்டு கையெடுத்துட்டாங்கன்னா அந்த தேர் நகருமா? என்னதானே போகும். அது போலதாங்க என்னுடைய ஒரு ஓட்டு போடாதனால இந்த நாட்டுக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இந்த தேர் இழுத்தல் கதையை நம்ம கண்டிப்பா தெரிவிக்கணும். அதுபோல நம்மளுடைய பங்களிப்பே இல்லாம நம்ம எப்படி நம்மளை சுத்தி நடக்கிற அரசியலுக்கு விமர்சனம் கொடுக்க முடியும், கேள்வி கேட்க முடியும்? நம்ம பார்ட்டிசிபேஷனே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகும் பேசுறதுக்கு? அரசியல் பேசுறதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியே இல்லாமல் போயிடணும். ஸோ
அதனால இந்த நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல கேள்வி கேட்கறதுக்கும் நமக்கு இருக்கிற பொறுப்பை உணர்ந்து இந்த வாக்களிப்பை வந்து தவறாம செய்யணும் அப்படிங்கறது நம்ம மனசுல உள்வாங்கிக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு பெருத்த கேள்வி, நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்வி மிக மிக அபத்தமானது. இந்த வாட்ஸ்அப் யுகத்துல அரசியல் தெரியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்றதா தான் நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா பல சமயங்கள்ல நம்மளே மிகச்சிறந்த ரிப்போர்ட்டர் மாதிரி விமர்சனம் பண்றோம், அரசியலை நையாண்டி செய்யறோம். இவ்வளவு நாலேஜ் இருக்கிற நமக்கு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்ன வேணும், எந்த தலைமை வேணும், எந்த கட்சி தேவைப்படும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாம ஒன்றும் இல்லை. அதனால இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல போனீங்கன்னா உங்க வேட்பாளர்களுடைய படிப்பு, அவருடைய தொழில், அவருடைய முன் அனுபவம், அவர் என்ன மாதிரியான ஆளு எல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல 1950 டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அதுல நீங்க எந்த கேள்வி வேணா கேட்டு உங்களுடைய ஐயத்தை போக்கிக்கலாம். அதே போல உங்களுக்கு இப்போ ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, நான் எப்படி ஓட்டு போடுறது, நான் அப்ளை பண்ண வரல அப்படிங்கிற நொண்டி சாக்குகள் சொல்லக்கூடாது. நம்மளே இப்போ போய் அப்ளிகேஷன் போட்டு ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது முடியாத பட்சத்தில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இது போன்ற டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம கண்டிப்பா ஓட்டு போடலாம். ப்ரொவைடட் பூத் ஸ்லிப்ல நம்ம பேர் இருக்கணும், அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்புறம் ரீசெண்டா ஒரு மனநல இருக்கு, நோட்டால ஓட்டு போட்டு வந்துடுறது பெரிய புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு எல்லாத்துக்கிட்டே இருக்கு. நோட்டாக்கு நான் எதிரி இல்லைங்க, நோட்டால போய் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு சட்டப்படி குற்றம், அது அவங்கவுங்க உரிமை. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நோட்டாவை வச்சு இன்னைக்கு எந்த விதமான அரசியல் தீர்வுகளும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச அறிவு. இதுவரை அது அதன் மூலியமா ஒரு அரசியல் மாற்றம் பண்றதுக்கு உண்டான சாத்தியங்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நோட்டாக்கு நீங்க போடலாம், உங்க உரிமை. பட் அதுக்கு முன்னால யோசிங்க, ஆராய்ங்க, உங்க வேட்பாளரை பத்தி, இந்த நாட்டுக்கு என்ன வேணுங்கிறத பத்தி யோசிச்சு ஆராய்ஞ்சி கடைசியா நோட்டாக்கு போடணுங்கிறது அது உங்களோட தனிப்பட்ட முடிவு. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அப்புறங்க சிப்பாய்கள், நம்ம இராணுவத்தினர் எல்லை காவல்ல மழை, வெயில், பனி பார்க்காம நம்ம நாட்டை காப்பாத்துறாங்க. ஸோ இந்த நாட்டினுடைய பிரஜையா நம்ம அந்த நாட்டுக்கு என்ன சர்வ் பண்ண முடியும்? நம்ம ஓட்ட முறைப்படி போடுறது மூலமாவே நம்ம ஒரு பெரிய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியுங்க. இந்த நாட்டினுடைய தலைவன் யாரா இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற மிகப்பெரிய உரிமையை நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னாவே அது நாட்டுக்கு உண்டான பெரிய சர்வீஸ் தான் ஆக்சுவலி. அதையும் மனசுல வச்சுக்கணும். அது போல நம்மளுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 65% 75% முதல் தான் வருது. இதுல நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கட்சி 30% தொண்டர்கள் இருக்கும், இன்னொரு பெரிய கட்சிக்கு ஒரு 30-35% இருக்கும். அது இல்லாம உதிரி கட்சிகள் ஒரு 10% இருப்பாங்க. ஸோ 65-68 விழுக்காடு பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அவங்க கட்சிக்கு தான் போடுவாங்க. ஸோ இப்போ ஒரு 72% போல் ஆகுது அப்படின்னா 70% கட்சி ஓட்டு, ஒன்லி 2% தான் காமனர்ஸ் ஓட்டு. அந்த காமனர்ஸ் ஓட்டு அதிகப்படுத்தினா மட்டும்தான் பொது ஜனத்துக்கு வேண்டிய விஷயம் நடக்கும். இல்லைன்னா அந்தந்த கட்சி தொண்டர்களுடைய அவங்க கட்சியினுடைய பலம் 1% இந்த பக்கம் வச்சுட்டா கூட அந்த கட்சி ஜெயிச்சிடும். ஸோ அந்த 72ங்கிறது க்ளோஸ் டு 100% எப்ப நடக்குதோ அப்பதான் உண்மையான ஜனநாயகம் தழைக்கும். அதனால நம்ம ஓட்டு போடணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல இரவு பகல் இந்த மாற்றத்துக்குள்ள நம்ம இரவு பிடிக்காதுன்னு சொன்னாலும் பகல் பிடிக்காதுன்னு சொன்னாலும் அதுக்குள்ளதான் வாழ்ந்தாகணும். எனக்கு அரசியல் பிடிக்காது அப்படின்னாலும் நம்மளை சுத்தி அரசியல் நிகழ்ந்தே தீரும். ஸோ அந்த அரசியல் நிர்ணயிக்கிற இடத்துலையும் நம்ம இருக்கோம். அதுக்காக ஓட்டு போடுங்க. இறுதியா வள்ளுவனை நினைவு கூர்றேன். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு நம்ம முப்பாட்டன் வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. யாரு சட்டங்களை ஏற்றி நம்மளை காத்து நல்ல திட்டங்களை வகுத்து நம்ம நாட்டை காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு யோசிச்சு போடுங்க. ஜெய்ஹிந்த்.